வேதத்துல பொறாமையை பத்தி நான் வாசிக்கிறப்போ ஆண்டவர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன். ஆண்டவரே, பொறாமைப்படக்கூடாது சரி, நல்லவங்க மேல நம்ம பொறாமைப்படல. ஆனா நான் கெட்ட மனுஷங்களை பார்க்கும்போது கோபம் வருதே, எரிச்சல் வருதே, அவங்கள பார்த்து பொறாமை குணம் உண்டாகுதே ஆண்டவரே. அது பொல்லாதவர்கள் மேல் தானே நான் பொறாமைப்படுறேன், நல்லவங்க மேல நான் பொறாமைப்படுறது இல்ல அப்படின்னு சொல்லி என் மனசுக்குள்ள நான் நினைச்சிட்டு இருக்கிறப்போ, வேதத்துல இருந்து அழகான ஒரு காரியத்தை வசனத்தை ஆண்டவர் சொல்றாரு. யோபு புஸ்தகத்துல 5வது அதிகாரம் 2வது வசனம் இப்படி சொல்லுது: பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும் அப்படின்னு சொல்லி. வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா, புத்தி இல்லாத மனுஷர்கள் தான் பொறாமைப்பட்டு அவங்களோட வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டாங்க. கோராகு அவனோட கூட்டத்தை பத்தி நீங்க வாசிச்சிருப்பீங்க. அவங்க எப்படி அழிஞ்சு போனாங்கன்னு நமக்கு தெரியும். அதே போல ராகேல பத்தி வேதத்துல வாசிக்கும் போது சொந்த சகோதரிக்கு விரோதமா பொறாமைப்படுறாங்க. அந்த பொறாமை லேயால ஒண்ணுமே செய்யல, ராகேல அதை அழிச்சது. அது மாத்திரம் இல்ல, பொறாமையும் எலும்புருக்கி அப்படின்னு வேதம் சொல்லுது. இந்த பொறாமை மத்தவங்களை அழிக்கிறது இல்லைங்க. நம்ம ஒரு வேளை கெட்ட மனுஷங்க மேல நம்ம பொறாமைப்பட்டா கூட அந்த பொறாமை குணம் ஒரு கேன்சர் வியாதி மாதிரி நம்மளோட எலும்புகளை தான் அது உருக்குமே தவிர மற்றவங்களுக்கு அழிவை கொண்டு வராது. அதனாலதான் இந்த கோபம், எரிச்சல், மூர்க்கம், பொறாமை குணம், இந்த குணங்களை எல்லாம் நீங்க விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. நிறைய நேரத்துல கெட்ட மனுஷங்களா இருந்தாலும், நமக்கு அவங்க நிறைய கெட்ட விஷயத்த செய்திருந்தாலும் கூட அவங்கள மன்னிக்கணும்னு சொல்லி எதனால வேதம் சொல்லுதுன்னா, இதுதான் காரணம். பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும். நீங்களும் நானும் புத்தி உள்ளவர்கள் அப்படின்னா அந்த பொறாமை அப்படிங்கிற அந்த குணம் பக்கமே நம்ம போக மாட்டோம்.